சினிமா வந்து பிஸ்னஸ். இந்த டைமில் இந்த மாதிரியான படங்கள் தான் வரணும். சம்மர் படத்துக்கு ஏன் அப்புறம் கருப்பு வருது இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறேன் மேம். கதையெல்லாம் இங்கே இம்பார்ட்டன்ஸ் தராங்க மேம். ப்ரொடியூசர் தான் பிரச்சனை. இப்போ நான் ஒரு கதை போய் சொல்கிறேன் அப்படின்னா, பிஸ்னஸ்க்காக அவருக்கு என்ன தேவையோ அதை அவர் வைக்க சொல்லுவார். இங்கே டைரக்டர் படுற பாடுலாம் பெரும் பாடு மேடம். மக்களோட பார்வையும் அப்படி தான் இருக்குது. ஒரு படத்துக்கு போகணும்னா முதல்ல வந்து யார் படம்டா அப்படின்னு தான் கேட்குறாங்க. என்ன ஸ்டோரி, ஓகே அப்படி கேட்கல. யார் படம், அது யாருனே தெரில, வேண்டாம். நம்ம படத்தோடைய போஸ்டரையும் பார்த்தாங்க, அதையும் பார்த்தாங்க. தம்பி என்ன படம் ஓடுது, பாவக்குத்து படம் ஓடுது, எவன் ஹீரோ, யாரும் ஹீரோ இல்லை, எல்லாம் புது பசங்க தான். இவன் யார், குண்டா இருக்கான், இது வந்து அர்ஜுன் சாரோட மச்சான் படம், சமத் படம். இது எப்போ ஓடுது, இது மதியம் ஷோ ஓடுது. அப்போ நான் மதியம் வந்து பார்த்துக்கிறேன். இப்போவுமே என்ன யாராவது பார்த்தாங்கன்னா, பரவாயில்ல அந்த பொண்ணு கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கு அப்படின்ற ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் எனக்கு கொடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் அப்படி. தட்ஸ் நாட் a compliment. கருப்பா இருந்தா அழகா இருக்கு, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்க அப்படின்ட்டு. அதனால கியூட்டா இருக்கு, கியூட்டா இருக்க. சேம் ப்ராப்ளம் போல. அதான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும். ஆனா இன்னைக்கு காலையில நான் பஸ்ல வரும்போது என் பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. நீ உடம்பு குறை, நீ வந்து ஃபிட் ஆகு, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணு, இது பண்ணு, அது பண்ணு, அப்பதான் நல்லா இருக்கும். அந்த பொண்ணு பாரு, அவங்க இங்க நடிக்க வந்துட்டாங்க. வெறுப்பு வந்துருச்சு எனக்கு. நான் ஏன் க்ரூம் பண்ணிக்கணும், நான் ஏன் ரெடி ஆகணும், இப்படியே என்னை கூப்பிடுங்க. எனக்கு லீடுன்றதுல இன்ட்ரெஸ்டே இல்லை, அதுல வேலையே இருக்காது. ஏய் அம்மா, இந்த படத்துல எவ்வளவு வேலை இருந்துச்சு இல்ல. நான் நான் ரீசெண்ட் டைம்ல வந்த மூவிகளை வச்சு உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அகைன் ஒரு 2-3 மந்த்துக்கு இல்லை ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் அப்படிங்கிற விஷயம் நிறையா பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நம்ம ஜோதிகா மேமாக இருக்கட்டும், இந்த நயன் மேம் ஆகட்டும், நிறைய பேர் உமன் சென்ட்ரிக் ஃபிலிமில் வந்து நடித்து அந்த படத்துக்கே ஒரு பில்லராக இருந்தாங்க. ஸோ அது அகைன் ஏன் அந்த உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்லாம் வர்றதில்லை அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஒரு டைம் தான் மேம். ஒரு கேள்வியாவே நான் சீசன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அதுவும் சீசன்ஸோட சீசனா போயிடுச்சு. பொதுவா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு கதைனா அந்த கதைகளோட அர்த்தத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு சீசன் வந்துச்சு, இது என்ன ஒரு ஃப்ரூட்ஸோ இல்ல ஃப்ளவரோட சீசனா, லைக் எங்களுக்கு அந்த தாட் தானே வருது. நீங்க சொன்னது கேள்வி அப்படிதான் இருக்கு. சினிமா வந்து பிஸ்னஸ். இந்த டைம்ல இந்த மாதிரியான படங்கள் தான் வரணும். சம்மர் படத்துக்கு ஏன் அப்புறம் கருப்பு வருது இல்லையா, அந்த மாதிரி சொல்றேன். இந்த டைம்ல இந்த மாதிரி படம் தான் வரணும். பொதுவா பெரிய படங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அது ஃபீல் ஆகல. இப்ப நான் சொன்ன உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அளவு வந்துட்டு பெரிய படங்களை தாண்டி சின்ன படங்களை தாண்டி சென்ட்ரா இருந்த ஒரு படங்கள் மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இப்ப தாய் கிழவி எடுத்துக்கோங்களேன், சம்திங் அந்த அந்த தாய்க்கிழவி வந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எல்லா படமும் ஆக்ஷன் படமாக தான் இருந்துச்சு. அந்த வீக் ஃபுல்லாகவே அந்த 2 வீக்ஸ் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஆக்ஷன் மூவி, ரிலீஸ் மூவி, லைக் டப் மூவி அப்படிதான் இருந்துச்சு. பட் தாய்க்கிழவியும் அப்படி ஒரு கான்செப்ட் உள்ளே கொண்டு வந்தேன்னு எல்லாத்தையும் அப்படி நில ஓரத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லி தாய்க்கிழவி நின்றுச்சுல. ஸோ அந்த மாதிரி ஒரு சீசனை தாண்டி கதைகளுக்காக ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இது ஆடியன்ஸோட ஒரு கருத்தா இல்ல டைரக்டரா இருக்கிற உங்களோட கருத்தா? மேம் கதையெல்லாம் இங்க இம்பார்ட்டன்ஸ் தராங்க மேம். ப்ரொடியூசர் தான் பிரச்சனை. இப்போ நான் ஒரு கதை போய் சொல்றேன் அப்படின்னா, பிஸ்னஸ்க்கா அவருக்கு என்ன தேவையோ அதை அவர் வைக்க சொல்லுவார். நான் ஒரு 65 சீன் ஏதோன்னு வச்சுங்களேன், அதில் அவர் ஒரு 10 சீன் தூக்குவார், அவரு ஒரு 10 சீன் கொடுப்பாரு. அதை நான் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோயின்கிட்ட போய் சொல்லும்போது அங்கே மாறும், ஹீரோயினை பார்த்து சொல்லும்போது அங்கே மாறும். அதை மாதிரி நிறையா மாறி 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 கடைசியாக வருது கொஞ்சோண்டு தான். இங்கே டைரக்டர் படுற பாடுலாம் பெரும் பாடு மேடம். அது நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஓகே, நம்ம எழுதுறது வேறையா இருக்கும், வர்றது வேறையா இருக்கும். கண்டிப்பா அதுவுமே மேல் டோமினன்சி தான். ஃபுல்லா அவங்க உங்களை தான் கார்னர் பண்றாங்க, என்னன்னு பேசிக்கோங்க. ஆமா, நீங்க எத்தனை படத்துக்கு ஹீரோயின்ஸே வந்து மாஸ் காமிச்சிட்டே இருக்கிறது நீ எத்தனை பேர் பாப்பீங்க? ஹீரோஸே பார்த்து பழகிட்டோம், அதுதான் டிஃபால்ட். ஸோ இது தமிழ் சினிமால மட்டும் தான் நாங்க பாக்குறோமே. மற்ற சினிமால இப்ப
இங்கிலீஷ் மூவி எடுத்துக்கோங்க, இல்ல வேற நார்த் சைடு இருக்க மூவி எடுத்துக்கோங்க, தெலுங்கு மூவி எடுத்துக்கோங்க. ஈக்குவல் ஈக்குவல் பாயிண்ட் ஆஃப் ஒரு கதைகளாகட்டும், இல்ல வந்து ஒரு வசனங்களாகவும் ஈக்குவலா இருக்கு. ஏன் தமிழ் மூவில மட்டும் ஹீரோக்கு மட்டும் நிறைய ஒரு மாஸ் டைலாக், மாஸா ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது. நான் ரீசெண்ட் டைம்ல ஒரு படம் பார்த்தேன், தமிழ் மூவி தான், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஆர்யா சாரோட மூவி மிஸ்டர் மிஸ்டர் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதுல ஈக்குவலா எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. ஸோ சில மூவிகள் இப்படி வருது, அது ஆடியன்ஸ் வரவேற்கிறாங்க தானே. ஸோ ஏன் நிறைய மூவிகள் அப்படி வர மாட்டேங்குது? அது அண்ணா சொன்ன மாதிரி டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அவங்களோட கருத்து அது. ஸோ டேரக்டர் நம்ம ஹீரோ சட்டை கேட்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அவரோட கருத்து என்னன்னு சொல்லிட்டாரு. ஸோ இவங்களும் மெயிலோட டாமினேஷன் தான் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? இங்கே யாருமே சினிமாவை பார்க்க மாட்டாங்க, அதுதான் மெயின். தமிழ் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன படம் பண்ணால் கூட பெரிய லெவலில் இருக்கவங்க அதை சப்போர்ட் பண்ணுறாங்க, வரவேற்கிறாங்க, ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் அப்படி கிடையாது, யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் ரஜினி சார், அஜித் சார் அப்படி நம்பிட்டு இருக்கோம். மலையாளம்லாம் பாருங்களேன், அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க, அவங்க ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ணுற ஸ்டார் ஆகிட்டாங்க. மம்முட்டி சாரோட சன்னு, மோகன்லால் சாரோட சன்னு. ஸோ அவங்களே இப்போ வந்து ஒரு லைக் அவங்களே கொஞ்சம் மெச்சூரான ஆக்டர்ஸா தான் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்த ஜெனரேஷனே இப்போ வந்துட்டாங்க. ஹீரோஸோட தலைமுறையை தாண்டி எந்த சினிமா பேக்ரவுண்ட் இல்லைனாலுமே ஒரு ஆளால வந்து பெருசா வெளில வர முடியும் அப்படின்றது வந்து கன்னட ஃபிலிமா, மலையாள ஃபிலிமா எல்லாத்துலயுமே வந்து அதை காமிக்கிறாங்க. பப்ளிசிட்டியா இருக்கவங்க மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. மக்களோட பார்வையும் அப்படிதான் இருக்கு. ஒரு படத்துக்கு போனா முதல்ல வந்து யார் படம்டா அப்படின்னு தான் கேட்குறாங்க. என்ன ஸ்டோரி, ஓகே அப்படி கேட்கல, யார் படம், அது யாருனே தெரியல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஒரு படத்துக்கு போய் பார்த்தா தானே அந்த படம் எப்படி இருக்கு, எப்படி நடிச்சிருக்காங்கன்றது தெரியும். ஸோ மக்களோட தாட்ஸுமே கொஞ்சம் மாறணும். இல்லை, அது நம்ம படத்துக்கே நடந்துச்சு. நேற்று நான் தியேட்டர் வாசலில் நின்றுருந்தேன், ஒரு ஃபேமிலி வந்தாங்க. சமத்துமர்னு ஒரு படம், அர்ஜுன் சார் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். செகண்ட் ரிலீஸ் நம்ம படத்தோடைய போஸ்டரையும் பார்த்தாங்க, அதையும் பார்த்தாங்க. தம்பி என்ன படம் ஓடுது? பாவக்குத்துறவன் படம் ஓடுது. எவன் ஹீரோ? யாரும் ஹீரோ இல்லை, எல்லாம் புது பசங்க தான். இவன் யாரு? குண்டா இருக்கான். இது வந்து அர்ஜுன் சாரோட மச்சான் படம் சமத்துமுறை. இது எப்போ ஓடுது? இது மதியம் ஷோ ஓடுது. அப்போ நான் மதியம் வந்து பார்த்துக்கிறேன், அப்போ நான் மதியம் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சார் இருங்க, டிக்கெட் ஃப்ரீயாக கூட தரும், நீங்கள் படம் பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேணா நான் போகிறேன், போயிட்டாரு. ஒரு ஆர்டிஸ்டுக்கு தான் அந்த படத்தோட ஆமா, அது சில பேர் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். என்ன எங்கள் அப்பாவாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா எல்லாருமே அந்த ஒரு தமிழ் சினிமால மட்டும் அது இன்னும் மாறாத ஒரு விஷயங்களாக இருக்கு. ஓகே, சரி நம்மளோட கதைகளுக்கு வருவோம். இப்போ மேம் சீக்கிரம் இன்னும் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள டைம் பார்க்குறீங்க. சரி, பாவக்கூத்து, வாட் டைட்டில் மீனிங்? மேம் ஆக்சுவலி நான் வந்து தொல்பாவை கூத்து தான் நான் டைட்டில் வைக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் காலக்கூத்து வைக்கலான்னு பார்த்தேன் மேம். எல்லா டைட்டிலும் ஆல்ரெடி வச்சுட்டாங்க, படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஏதை வச்சேன் அப்படின்னா, நான் ஒரு 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் சினிமாவுடைய பரிமாற்ற பயணம் தான் நான் இந்த படத்தில் காமிச்சிருக்கேன். தொல்பாவை கூத்துலேருந்து கன்வெர்ட் ஆன எப்படி திருக்கூத்து வந்துச்சு, அதுலேருந்து கன்வெர்ட் ஆன மேடை நாடகம், அதுலேருந்து எப்படி சினிமா கன்வெர்ட் ஆச்சு. ஸோ இதில் காமனாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா மேலோடைய டாமினன்ஸ் மட்டும், அது மட்டும் மாறலை. ஸோ அதை ஒரு புக்கு மூலயமா நானே அதை எழுதி கன்வே பண்ணி என்னோடய குருநாதருடைய பேர் இந்த ஆசிரியராக வச்சு ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் இதை கொண்டு போயிருப்பேன். ஏன்னா அமுதமொழின்ற கேரக்டர் வந்து ரொம்ப புரிதலோட ரொம்ப ரியாலிட்டிக்குள்ளே இருக்க ஒரு பொண்ணு. அவள் பட்ட அடிகள், அவள் பட்ட அவமானங்கள் அது அவளுக்கு தெரியும். ராஜேஷ்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து இந்த ஒன்றை லவ் பண்ணும்போது ஃபுல்லாகவே சொல்லிடுறேன், ரிலீஸ் ஆயிடுச்சுல அதுக்காக ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். ஸோ சொல்லுங்க புது இப்போ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ராஜேஷ்ன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை போயிட்டு டார்ச்சர் பண்ணும். நான் உன்னை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை பற்றி விசாரிக்காது, அந்த பொண்ணை பற்றி எதுவும் கேட்காம அவனுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு என்னோட கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு நான் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களோட விருப்பம் சொல்லுங்கள் அப்படின்னா அது தப்பு தான். என்னை பொறுத்தவரை அது தப்பு.
அந்த பொண்ணு யார், அந்த அந்த பொண்ணு என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, அதோடைய பேக்ட்ராப் என்ன, அதெல்லாம் எதுவுமே விசாரிக்காமல் கேட்காம கிரிஞ்சாக போயிட்டுலாம் எந்த பொண்ணையும் ப்ரொப்போஸ்லாம் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு ஒரு புரிதலோடு இருக்கா, ஒரு புத்தகம் கொடுக்குறா, இதை படிச்சுட்டு வா, இதை படிச்சுட்டு வந்து உனக்கு என்ன புரிஞ்சதுன்னு சொல்லு, நான் என்னோடய விருப்பம் சொல்கிறேன். ஸோ இதுதான் மேம் ஸ்டோரி. ஸோ அதுக்காக நான் இந்த கதைக்கு நான் பொம்மலாட்டத்துலேருந்து சினிமா வரைக்கும் எப்படிலாம் கன்வெர்ட் ஆச்சுன்றத படத்தோட காமிச்சிருக்கேன். இது ஒரு கமர்ஷியல் மூவியில், இது நான் ஃபெஸ்டிவலுக்காக எடுத்த படம் தான் இது. ஸோ இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி நான் தியேட்டருக்குள்ளும் வந்து பண்ணிடுறேன். அதுக்காக தான். சார் இப்போ டைட்டிலோட மீனிங் நீங்கள் கதைகள் இதுதான் எங்களுக்கு கதை சம்திங், இதனால தான் இதுக்கும் ஒரு கூத்துக்கும் சம்மந்தப்பட்டு ஒரு நாடக கலைக்கும் சம்மந்தப்பட்டு தான் இந்த படத்தோட டைட்டில் வச்சு நீங்கள் சொன்னீங்க. பட் எங்களுக்கு ஆடியன்ஸை நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எனக்கு பாவக்கூத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது டைட்டிலுக்கும் கதைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் நீங்கள் சொல்கிற பார்த்தா ஒருவேளை எனக்கு புரிதல் இருக்கு, ஆனால் எனக்கு பார்க்கும்போது அந்த புரிதல் இல்லை. ஸோ எதனால இந்த புரிதலுக்கு மிஸ் ஆகுதோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, எதனால மிஸ் ஆகுறதுன்னு நம்ம சொல்லிக்கிறேன். இது நார்மலான ஒரு 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 கதைகள் தானே. ஒரு பையன் யாருனே தெரியாது, அவன் லவ் ப்ரொபோஸ் பண்றான். லைக் அவன் வந்துட்டு என்கிட்ட பிடிக்கலைனாலும் அவன் என்கிட்ட சொல்றான், நான் யாருனே தெரியாது சொல்றான். இது ஒரு நார்மலான இப்ப சொசைட்டில நடக்கிற ஒரு கதை தானே. இதுக்கு ஏன் அந்த கூத்து சம்மந்தப்பட்டு இவர் வச்சார் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இந்த டைட்டில் வேற மாதிரி மாத்திருக்கலாமேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை மேம், நான் வந்து இதுக்கு இதான் கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா தொல்பாவை கூத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொல்பாவை கூத்துலாம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரில. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவனும் தலைவியும் சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் சேருவாங்க. அதே தான் தெருக்கூத்தும், ராஜாவும் ராணியும் சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதில் ஒரு கன்க்ளூஷன் வரும். மேடை நாடகமும் அதே போல தான். படத்தில் மொத்தமே 13 சீன் தான். ஸோ நான் இது சினிமாவுடைய பரிமாற்ற பயணமும் ப்ளஸ் வந்து எங்கேருந்து இது ஆரம்பிச்சதுன்ற இது பண்ணும்போது, கூத்துன்ற வேர்டு வந்து தொல்பாவி கூத்துக்கும் பொருந்தும், கூத்துக்கும் பொருந்தும், மேடை நாடகம்லாம் கூத்தாடின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் பொருந்தும். அது மெயினான வேர்டு. இந்த பாவக்கூத்துன்றது நான் வந்து அச்சீவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி தானே பண்ணிகிட்ருக்கோம் எல்லா பெண்களையும், எனக்கு முன்னாடி இருந்த ஆளுங்க இல்லை பண்ண ஆளுங்க, அப்போ இந்த மாதிரி தானே அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, அதனால் நம்ம இது பாவக்கூத்துன்னு வைக்கலாம் அப்படி சொல்லி தான் நான் இதை அச்சீவ் பண்ணி வச்சேன். பட் அது பிஸ்னஸாக மாறும்போது உள்ள பாட்டு வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் ஒரு பெரிய கம்பெனி நம்ம படத்தை வாங்குவாங்க, அது மூலயமா ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். ட்ரெய்லரை நான் ஹார்ட்டாக கட் பண்ணால் நான் இங்கே உட்காந்து இப்போ இன்டர்வியூவே பண்ண முடியாது, நீங்களும் இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. அப்போ கொஞ்சம் கமர்ஷியல் தேவைப்படுது, ஒரு பாட்டு ஒன்று தேவைப்படுது, ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் ஒன்று தேவைப்படுது. அப்போ நம்ம என்னதான் நம்ம அதான் சொன்னல, நான் என்னதான் நம்ம என்ன மாதிரி இருக்க சின்ன டைரக்டர்ஸ் இல்லை என்ன மாதிரி வளரணும்னு நினைக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே நாங்கள் ஒரு பிளான் பண்ணி எழுதுவோம். ஆனால் படம் முடிய ஒவ்வொருத்தங்கிட்ட பிஸ்னஸ் பேச இங்கே கொஞ்சம் வேணும் இங்கே கொஞ்சம் வேணும்னு சொல்லி டோட்டலாக கொஞ்சம் மாறும். நான் இருந்தாலுமே எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு என்கிட்ட பிஸ்னஸ் பேசினவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ். படத்தில் பாட்டே இல்லை, நான் கடைசியாக கூப்பிட்டு பாட்டு எடுத்தேன். ஒரு சீன் கூட பொண்ணும் பையனும் டச் பண்ணுற மாதிரி இருக்கவே இருக்காது, இப்படி டச் பண்ணுற மாதிரி கூட இருக்காது. பட் என்ன பாட்டு வைக்க சொன்னாங்க. அப்போ தாண்டா யாராவது ஒருத்தவங்களாவது வாங்குவாங்க, அப்போ தான் கொஞ்சமாவது பப்ளிசிட்டி கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு பாட்டு வச்சேன். படம்னா கிளாமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் மக்களுக்கு. கிளாமர் இல்லை மேம், கிளாமர்ன்றது வேற மேம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இப்போ கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்துச்சு கண்டிப்பா 2, அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்ஷனாக இருக்கும். ம். ஓகே, ஒரு சாங்கில் டோட்டலாக வந்து நம்மளை அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஆமா, ஏன் அந்த சாங் வச்சாங்க? அந்த சாங் தேவையா அந்த படத்துக்கு? தேவையில்லைதான். அப்படியே வச்சாங்க, அப்படியே எல்லாம் பார்த்து கை தட்டணும். மக்களை எங்கேஜா வச்சுக்கணும். அதே போதும். இவங்க கேட்கறத நம்ம பண்ணாதான் இங்கே நம்ம சினிமா பண்ண முடியும், இல்லைன்னா நான் ஊர் பக்கம் போயிட்டு ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணணும். ஸோ அதான் எங்களோட நீங்க கேள்வி. என்ன கேட்டாலும் நான் மாட்டேன் மேடம். தெளிவா இருந்திருக்காரு. ஸோ அப்ப நான் உங்களுக்கு நான் கேள்வியே கேட்கல, 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஸோ நீங்க சொல்லுங்க. பாவக்கூத்து கதையில நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அந்த பொண்ணு கருப்பா இருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் டைலாக் வச்சிருந்தாருல்ல. ஸோ அதை யார் மீன் பண்ணி வச்சாரு?
ஹீரோயினியா உங்களையா? ஹீரோயினை தான் மீட் பண்ணி வச்சிருக்கேன். ஈஸியா மாட்டிக்கிட்டாரு. So, எதனால அந்த நீங்க இதுக்கு ஆன்சரே பண்ணக்கூடாது சார். எதனால அந்த இல்ல வச்சிருக்காரு? ஆக்சுவலா வந்து இவங்க அந்த படத்துல வந்து இவங்க ஒரு புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கை வச்சு தான் அந்த படமே டிராவல் ஆகும். இவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. சித்தப்பா கூட தான் இவங்க வளருவாங்க. அப்போ அவங்க சித்தி வந்து சொல்லுவாங்க, ரொம்ப தொல்லை பண்றா, பார்க்க வேற கருப்பா இருக்கா, இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்தெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது, இவளை அப்படி லவ் ஏதாவது பண்ணி இவளை யாரையா இழுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, அதுவும் பண்ண மாட்றா, கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவங்க சித்தப்பா கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவரு அது நம்ம பொண்ணு தான், நீ அதை வெளியில பாக்குறேன்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் போகும். அந்த ஒரு டைலாக் தான் அது ட்ரெய்லர்ல செட் பண்ணது. ஓகே. உங்களுக்கு அந்த டைலாக் எப்படி இருந்துச்சு? என்னடா இப்படி ஒரு டைலாக் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இரிட்டேட் ஆச்சா? இல்ல ஆச்சு நீங்க கண்டிப்பா ஆயிருக்கும். ஆச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கே நான் பதில் சொல்லிட்டேன். ஆச்சு. இன்னும் நான் அது பேசும்போது ஷூட் தும்முறது, இல்ல. இருமுறது. அந்த சீன் ஷூட் பண்ணும்போது நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு நினைப்பு இருக்கா? ஞாபகம் இருக்கு எனக்கு நினைப்பு இருக்கு. இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு அடி வாங்கினேன்ல, ம். அதனால வந்து எனக்கு அது கொஞ்சம் இம்பாக்டா இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த இடத்துல ஓகே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் இருக்குதான். இப்பவுமே என்ன யாராவது பார்த்தாங்கன்னா, பரவாயில்ல அந்த பொண்ணு கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கு அப்படின்ற ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் எனக்கு கொடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் அப்படி ஒரு தட்ஸ் நாட் அ காம்ப்ளிமெண்ட். கருப்பா இருந்தா அழகா இருக்கு. கருப்பா இருந்தாலும் அழகா இருக்க குட்டியா அப்படின்ட்டு. இருந்தாலும் கியூட்டா இருக்கு. கியூட்டா இருக்க. சேம் ப்ராப்ளம் போல. அதான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும். ஆனா இன்னைக்கு காலையில நான் பஸ்ல வரும்போது என் பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பார்த்துட்டு சிரிச்சாங்க. நானும் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால நான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். டக்குனு இப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. நான் அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு வச்சிருந்தேன். சரி, டக்குனு பஸ்ல வந்தேன்னு வேற சொல்லிட்டாங்க. இல்ல அவங்க வந்து என்ன பார்த்துட்டு பாண்டியா நீங்க அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டேன். அப்புறம் திரும்ப அவங்க என்ன பார்த்துட்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. எனக்கு இது வந்து ஹாப்பனிங்கா இருக்குப்பா இன்னைக்கு காலையிலே அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஆனா எங்க அம்மாவை கூட்டிட்டு நான் தியேட்டருக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். இந்த 2 நாளுமே என்ன கேட்டாங்க. எங்க அம்மாக்கு என்னன்னா, ஏன் என் பொண்ணை வந்து அந்த மாதிரி சொல்லி வச்சாங்க அவங்க அப்படின்ட்டு, ஏன் குட்டிமா அவனை வந்து அது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன் அவங்க சொல்ற சித்தியே கருப்பா தான் இருக்காங்க, அவங்க என்ன ஒன்ன கருப்பா. ஆமாப்பா, இங்க பாருங்க, பையன் பையனை பத்தி பேசவே மாட்டான், பொண்ணுதான் பொண்ணை பத்தி பேசுவோம். அதே பொண்ணுதான் இன்னைக்கு என்ன வந்து அழகா இருக்கீங்கன்னு சொல்லுச்சு. ஓ, இவ்வளவு நேரம் நீங்க பொண்ணை பத்தி பேசுனீங்களா? ஆமா ஆமா. நான் ஏதோ பையன் ஏதோ பையன் அழகா சொன்னான் போல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொண்ணுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க பசங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்க எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டோம். ஓகே லைக் இருக்கட்டும் அப்படின்னு. ஆமா. ஆனா ஒரு பொண்ணை சொல்லும் போது எனக்கு அது அட விஷயமாவே சொல்லிட்டாங்களே இருக்காது. அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் அது எல்லாத்துக்கும் வரதான். எனக்கும் வந்திருக்கு. சோ என்னோட விஷயம் தான் உங்களுக்கு சொன்னேன். குட்டியா இருந்தா கியூட்டா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கியூட்னு சொல்ல வேண்டியதானேங்க. எக்ஸாக்ட்டா அதே சொல்லி குட்டியா இருந்தா கியூட்டா இருக்கீங்க அப்படி சொல்லிருக்காங்க. அதான் ஓகே. சோ இந்த டைலாக் உங்களை அப்ப ரொம்பவே அஃபண்ட் ஆயிருக்கு. ரொம்ப பண்ணல, ஓரளவுக்கு. சரி, அப்ப அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்களே, நான் ஒரு இடத்துல அடி வாங்கினதுக்கு அப்புறம் இது தோணுச்சுன்னு, என்ன அடி வாங்குனீங்க? நம்மள வந்து அப்ரோச் பண்ணுவாங்கல்ல, ஒரு ஸ்டோரி வந்து சொல்லணும்ட்டு வருவாங்கல்ல, அப்போ என்கிட்ட வரவங்கலாம் எப்படி வருவாங்கன்னா, நான் வந்து இந்த கதையை யோசிக்கும் போதே நான் ரெஜியை வச்சு தான் யோசிச்சேன், இவங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ஆப்ஷனலா வச்சுப்பாங்க. என்னடா யாருமே கிடைக்கல, ஒரு ஆள் தான் இருக்கா, இவளை வச்சு சீக்கிரமாவும் பண்ணி கொடுத்துருவா, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன். இப்போ அப்படி கிடையாது. கொஞ்சம் லேர்னிங் ப்ராசஸ்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சரி, முன்னாடிலாம் நான் நின்னுட்டு இருக்கும்போது யாராவது நார்மலா, இப்ப அவங்க என்ன நார்மலா பாக்குறாங்கன்னா நான் அது ஒரு 1000 வாட்டி யோசிச்சிருவேன். இப்ப ஏன் அந்த அண்ணா என்ன பாக்குறாங்க, ஒருவேளை நான் நல்லா இல்லையா, எதனால பாக்குறாங்க, நார்மலா மேலோ ஃபீமேலோ யார் பார்த்தாலுமே ஏன் பாக்குறாங்க அப்படின்ட்டு நான் கேட்டுறணும் போயிட்டு. அது தோணிடும் எனக்கு. ஸோ இந்த டார்க்கா இருக்க, இன்னும் கொஞ்சம் வந்து ஃபேஸ் ஃபேட்டை குறை, நிறைய ஷூட்ஸ் பண்ணு, ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணு, ரிவீலிங்காக பண்ணு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. 3 days பிஃபோர் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. நான் இங்கே சென்னையில் இருக்கேன், அது இந்த வீடியோ பார்க்கும்போது அவனுக்கே தெரியும். என்னோட ஃப்ரெண்டு. ஓகே. ஸோ எப்போ தெளிவா சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்டு இது நாங்கெல்லாம் டீமா இருக்கும்போது, இப்போ வந்து அவங்களுக்கு இங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, வந்துட்டாங்க. எப்போல்லாம் என்கிட்ட பேசுறானோ அப்போல்லாம் வந்துட்டு
நீ நீ உடம்பு குறை, நீ வந்து ஃபிட் ஆகு, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணு, இது பண்ணு, அது பண்ணு, அப்பதான் நல்லா இருக்கும். அந்த பொண்ணு பாரு, அவங்க இங்க நடிக்க வந்துட்டாங்க. அந்த பொண்ணு பாரு, இங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. இவங்க பாரு சீரியல் வந்துட்டாங்க. அப்படி சொல்ல சொல்ல நான் இன்னுமே நிறைய சாப்பிடணும். இதே டோன்ல இருக்கணும். அப்படின்ற ஒரு வெறுப்பு வந்துருச்சு எனக்கு. நான் ஏன் க்ரூம் பண்ணிக்கணும்? நான் ஏன் ரெடி ஆகணும்? இப்படியே என்ன கூப்பிடுங்க. இப்படியே நான் நடிக்கிறேன். நான் நடிக்கிறேன். எனக்கு வந்து லீட் அப்படின்றது மைண்ட்ல இல்ல. எனக்கு என்னன்னா, ச்சே ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு வந்துட்டு போச்சு. யாருன்னு தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சுல்ல. அப்படின்ற மாதிரி இருந்தா போதும். எனக்கு பெர்ஃபார்மரா இருந்தா போதும். ஓகே. ஸோ அவ்வளவுதான். அப்ப கண்டிப்பா இந்த கேள்வி கேட்குறேன். ஒரு லீடெல்லாம் எனக்கு வேணாம். சைடு ரோல் குடுத்தாலும் ஓகேன்னு நீங்க சொன்னீங்கல்ல. மோஸ்ட்டா சைடு ரோல் குடுக்குறவங்கலாம் வந்துட்டு இந்த பிளாக்கா இருக்கிறவங்க, ஹீரோயினியோட ரொம்ப லோவா இருக்கிறவங்கள தான் எடுக்குறாங்கல்ல. அப்ப நீங்க ஆல்வேஸ் நீங்களே சொல்றீங்க, நான் எனக்கு சைடு ரோல் குடுத்தா கூட நான் நடிப்பேன் அப்படின்னு. அப்புறம் உங்களே நீங்க டம்ப் பண்ற மாரி தானே. நீங்க வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கீங்க. நான் பிளாக்கா இருக்கேன். நான் இப்படிதான் இருந்தாலும் நான் இப்படிதான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ நீங்களே வந்து வாண்டடா நான் சைடா போய் நான் நடிக்கிறேன். ஒரு சின்ன ரோல் கூட குடுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நீங்க எனக்கு சினிமால வாய்ப்பு வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்கன்னா, மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு சைடு ரோல் கூட குடுப்பா நான் நடிச்சுக்கோங்கும்போது, நீங்களே உங்கள டம்ப் பண்ற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது டம்ப் பண்ற மாதிரி வராது. இப்போ ஒரு லாஸ்ட் பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்கல்ல. எந்த ரோலா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் நம்ம பேசணும். எனக்கு லீடுன்றதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஓ! அதுல வேலையே இருக்காது. லீடுல. ஏய் அம்மா, இந்த படத்துல எவ்வளவு வேலை இருந்துச்சு? இல்ல நான் சீரியஸா சொல்றேன். நீங்க லீடா அந்த இடத்துல போய் நின்னுட்டீங்கன்னா, எல்லார் மைண்ட்லயுமே இது வந்து லீடா மெயின் கேரக்டரா வந்து பண்றாங்கன்றது ஃபிக்ஸ் ஆயிடும். அது ஆட்டோமேட்டிக்கா மசில் மெமரியில இவங்க லீட் பண்ண போறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? கரெக்ட். ஓகேவா? மெஜாரிட்டி வின்ஸ். அவங்க வந்து லீடா பண்றாங்க. இப்போ நயன் வராங்க, பண்றாங்க அப்படின்னா, நீங்க நீங்க என்ன பாப்பீங்க? அவங்க கிட்ட இருந்து. இல்ல வேற ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வராங்கன்னா, நீங்க அவங்க கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க? என்கிட்ட கேட்கக்கூடாது. ஆ. இங்க ஒரு ஆண் இல்ல நம்ம பாக்குறோம்ல. ஃபீமேல் டு ஃபீமேல் பாக்குறோம். ஃபீமேல் டு ஃபீமேல் அந்த பாக்கும்போது மாதிரி கேக்குறேன். ஆல்வேஸ் நான் வந்துட்டு அவங்களோட கேரக்டர், அவங்க டயலாக் சம்திங் என்ன காஸ்டியூம் போட்டிருக்காங்க, என்ன அட்டையர்ல இருக்காங்க, அவங்க மேனரிசம் எப்படி இருக்கு, இதுல மட்டும் தான் போகும். ஃபோக்கஸ் போகும். ஆனா என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன ரோல்ல இருக்காங்க அப்படின்றதுல இருந்து இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஆனா அப்போ அப்படி கிடையாது. எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனா இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்ல, எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க தாய் கிழவி சொன்னீங்கல்ல, அதுல எல்லாருக்குமே மெயின் லீடே கிடையாது. அதுல எல்லாருக்குமே ஒரு விஷயம் வச்சிருப்பாரு. ஆமா, ஒரு குட்டி குட்டி பசங்களுக்கு டயலாக் இருக்கும். சோ அவங்களுடைய பொண்ணு ராதிகா மேமோட பொண்ணு அவங்க நடிச்சிருப்பாங்க, ரேச்சல் மேம் ஆமா. நடிச்சிருப்பாங்க. அவங்க நான் படம் பார்க்கும்போது என்னடா இவங்க இன்னும் எதுவும் பண்ணலையேன்னும் போது அவங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா. அப்பதான் எனக்கு வந்து நிம்மதியா இருந்துச்சு. So, அந்த மாதிரி கேக்குறேன். அந்த மாதிரி இருந்தா எனக்கு ஓகே. எனக்கு அந்த இடத்துல தான் இருக்கணும்னு ஆசை. ஓ, அப்படி நீங்க பேசப்பட கேள்வி இதா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேனே, ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போறேன். ஓகே.